வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி வைரவராபுரம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசரணம், காசி தேவகுலபட்டார வேதாச்சாரியா திருப்பாரமபுரம் சரணம், காசி தேவகுரி கீதோதிரோ கிணராமனுகுரி திருப்பாரமபுரம் சரணம், பரபம் சுரபம் விரிசிரி நரரிபாபாதித்யபுரம் சரணம். ஓம் ஸ்ரீம் காலபைரவாய கடாசம், ஓம் ஐம் சரணோ வேராஸ்வரி, ஓம் கிளிம் யோகபேஷவச்சம் சங்குரு பைரவாய் மங்கலம், ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபம் சுரபம் வேதபைரவம் திருடைய சிரணவங்கரி நம சிவாய வைரவ சிவம் திரிய விஷ்ணு ததாவாரக நட்சத்திர விஷ்ணு ரேவசா யோகசகர்ணம் சேசுர விஷ்ணுமாய ஜெகத் குரு குருவர்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. ஓம் மகாதேவீஷ வித்மஹே விஷ்ணுபத்னி தீமஹே தன்னோ லட்சுமி பிரச்சோதயாது. ஓம் சுமனத்வஜாய வித்மஹே சூலஸ்தாய தீமஹே தன்னோ பைரவ பிரச்சோதயாது. இன்னைக்கு தேதி 8ஆம் தேதி 9ஆம் மாதம் 2025 திங்கட்கிழமை அன்று மதியம் உச்சி நேரம் ஒரு 12:30 மணிக்கு மேலே ஒரு முக்கியமான ஜெகன்மாதா யோகமாய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசி கால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். அதாவது இந்த தேதி 8ஆம் தேதி இன்னைக்கு 72வது சதஸ், அதாவது 72வது வீடியோ நான் ஆன்மீக தகவல், பைரவர் ஆன்மீக தகவல் நான் சொல்கிறேன். நேற்று நம்மளுக்கு 7ஆம் தேதி பூர்ணச்சந்திர கிராணம், அதாவது ராகு கிரகஸ்ட பூர்ணச்சந்திர கிரகணம் சம்பவிச்சிச்சு. அதை பற்றி நிறைய ஆடியோ நானும் கொடுத்துட்டேன். ரெண்டாவது நிறையா குருமார்களும் கொடுத்தாங்க, நிறையா வீடியோ வந்தது, ரொம்ப சந்தோஷம். அடுத்தது அடுத்த கிரகணம் நம்மளுக்கு 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2/2/26 செவ்வாய்க்கிழமை அன்று, அதாவது மதியம் 4 மணிக்கு ஆரம்பித்து பிஎம் 4 மணிக்கு பிஎம் ஆரம்பித்து, மனுஷ நேரம் சொல்கிறேன், 4 மணிக்கு பிஎம் ஆரம்பித்து இரவு மணி ஒரு 9 மணிக்கு முடிவு. அதாவது மோட்ச காலம்னு சொல்லுவாங்க. மோட்சம்னா விலகிற நேரம். இந்த கிரகணம் கேது கிரகஸ்ட சந்திர கிரகணம். இப்போ நேற்று நடந்தது ராகு கிரகஸ்ட சந்திர கிரகணம். அதாவது எப்படின்னா, ராகு பகவான் மறைவு, அதாவது ஒரு நிழல். ராகுவும் கேது நிழல் கிரகங்கள். அதே மாதிரி ராகு பகவானோட பார்வை, ராகு பகவான மறைப்பு, சூரியனில் கிடைக்கிற ஒளியை, சந்திரனுக்கு கிடைக்கிற ஒளியை ராகு பகவான் மறைத்தார். அதுக்கு பேர் ராகு கிரகஸ்ட சந்திரகிரகணம் நேற்று முடிந்தது. அதுவும் புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்தில் சம்பவிச்சிச்சு. சரி, அடுத்து வருகின்ற நம்மளுக்கு அதே சந்திர கிரகணம் தான் சிங்கப்பூர், மலேசியா, இந்தியாவிலும் தெரியும். அது கேது கிரகஸ்ட சந்திர கிரகணம். கேது பகவான் மறைச்சி சூரியனிலிருந்து வரப்பட ஒளி சந்திரனுக்கு கிடைக்காம போவதால் கேது கிரகஸ்ட சந்திர கிரகணம் சொல்லுவோம். அப்போ இந்த சந்திர கிரகணத்தில் எப்பயுமே நான் கிரகணம் அடிக்கடி சொல்லுவேன், கிரகணம் எதுவுமே கெட்டது கிடையாது, நல்லது. ரிஷிகள் நம்மளுக்கு இறைவன் எப்பயும் நம்மளுக்கு கெட்டது படைக்கவே மாட்டார். அதுவும் இந்த நட்சத்திரத்தை சம்பவிக்கணும், மக நட்சத்திரத்தை சம்பவிக்கிறது. இதுதான் ரொம்ப விசேஷம். ஏன்னா எந்த ஒரு கிரகணம் எந்த நட்சத்திரம் சம்பவிக்கிறதோ, சஞ்சாரம் பண்ணுறாங்களோ, அதுக்கு முன்னுக்கு நட்சத்திரம் பின்னால் நட்சத்திரத்தில் தான் அதோட தாக்குதல் கொஞ்சம் இருக்கும். ஆனால் பொதுவாகவே இந்த 12 ராசிக்கும் லேசாக தாக்குதல் இருக்க தான் செய்யும். ஆனால் அது நம்ம பூஜைகள் படி அது யோகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லுவேனே. அதாவது கிரகணம் ஒரு கெட்ட நேரமே கிடையாது, மிக மிக நல்ல நேரம். அது எப்படி நம்ம பயன்படுத்திக்கணும் சொல்லி குருமார்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கணும். அன்னைக்கு முடிந்தால் மந்திர ஜபங்கள் பண்ணணும். நான் சொன்னேன்ல, தண்ணி உள்ள ரிஷிகள்லாம் யோகசானத்தில் முத்தி பெற்றவங்களாம் தண்ணியில் உட்காந்து மூச்சை டம் கட்டுவாங்க. 3 மணி 4 மணி நேரம் டம் கட்டி மந்திர ஜம் பண்ணுவாங்க. மூச்சு டம் கட்ட முடியாது, என்ன செய்வாங்கன்னா, மறு ஜென்மம் எடுக்கணும்னு சொல்லிட்டு பைப் வச்சு பைப் வழியாக மூச்சை இழுத்துப்பட்டு மனசுக்கு மந்திர ஜபம் பண்ணி மறு ஜென்மம், பூர்வ புண்ணிய மறு ஜென்மம் சொல்லி ஒரு கிராணத்தில் செய்கிற ஒரு பூஜை உண்டு. அது மாந்திரிக சாஸ்திரத்தில் உண்டு. ஆனால் நம்மளும் என்ன செய்யணும்னா, ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, அதாவது இந்த ராகுவும் கேதுவும் எப்பவுமே நம்மளுக்கு அந்த நேரத்தில் செய்கிற ஒரு வேலை பல மடங்கு நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும், விருத்தி ஆகிட்டே போகும். அதனால் மக்கள் தடுமாறக்கூடாது சொல்லி இந்த ஆண்டு ஒரு சந்திரகிரகணம் சொல்லி முடிந்து அடுத்த ஆண்டு இங்கிலீஷுக்கு அடுத்த ஆண்டு 3ஆம் தேதி 3ஆம் மாதம் 2/2/26 செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் 4 மணிக்கு வெளிப்பட்ட 4:41 ஆரம்பிக்குது. நம்ம 4 மணி எடுத்துக்கணும். ஏன்னா முன்கூட்டியே நம்ம அதுக்குள்ளே பூஜை புனஸ்காரம் ஜபங்கள் எல்லாம் செய்வதற்காக நம்ம பொருட்கள் தேடுவோம் இல்லையா, சேகரித்து வைப்போம் இல்லையா. அதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னுக்கு நம்ம ரெடி ஆகணும். ரெடியாகி நம்ம அன்னைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மந்திர ஜபம் பண்ணிங்க சொன்னால் வாழ்க்கையில் பணம் கஷ்டம் நம்மளுக்கு வராது. நம்மளுக்கு முக்கியம் என்ன, லௌகீக வாழ்க்கைக்கு, சித்தர் வாழ்க்கைக்கு போக வேணாம், ஆன்மீக வாழ்க்கைக்கு போக வேணாம்.
வழிபாடு பண்ணி நம்ம வந்து லௌகீக வாழ்க்கைக்கு நம்ம எல்லோரும் இருக்கணும். எப்படின்னா குடும்பத்தில் சந்தோஷமாக அப்பா அம்மா பிள்ளை குட்டி நல்ல பொன் பொருள் சேர்க்கை, உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜீவராசிகளும் நல்ல நண்பர்கள் எல்லா சொந்தக்காரங்க எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம வந்து எப்பயுமே ஒரு பிரார்த்தனை வைக்கணும். ஆனால் இருந்தாலும் இந்த ராகு கிரகஸ்த சந்திரகிரகணத்தை விட கேது கிரகஸ்த சந்திரகிரகணம் எவ்வளவோ பரவாயில்லை. ஏன்னா மக நட்சத்திரத்தில் வந்து சம்பவிக்குது. ஆனால் அடிக்க சொல்லுவோம் இல்லையா, அதாவது இந்த ஆண்டு வந்து இந்த மகமம் நட்சத்திரான சிம்மராசியும் புரட்டாதி நட்சத்திரத்தை 1 மொதல் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதமும் கும்பராசியில் தான் இருக்கும். அந்த ஜோதிட சாஸ்திரம் செஞ்சு கொடுக்க தெரியும். இப்போ இந்த கும்பராசியும் இந்த சிம்மராசி எப்பயுமே இந்த அரசியல் ராசின்னு சொல்லுவாங்க. அரசியல் ராசி அது நம்ம அதை பற்றி பேச வேணாம். அரசியல் சம்மந்தமான கொஞ்சம் போராட்டம் பண்ண இருக்கும். ஆனால் அது சரியாக வரும், மக்களுக்கு நன்மையாக தான் போய் முடியும். இறைவன் எது செய்தாலும் அவனின்றி அணுவசியாது. இறைவன் எது செய்தாலும் அதில் ஒரு நன்மை தான். ஆண்டவனுக்கும் நம்மளுக்கு கொடுக்குற வரம்னா ஒரு நன்மையை தான் வந்து முடியுமே தவிர கெட்டது வந்து இறைவன் எப்பயுமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம செய்த கர்மா, நம்ம செய்த தவறு தான் நம்ம அனுபவிப்பது. நம்ம வந்து ஆண்டவனை வந்து என்றைக்கே வந்து குறை சொல்லவே முடியாது. எனக்கு ஆண்டவன் தண்டிக்கிறார், நான் ஆண்டவனை விழுந்து வந்து கூப்பிட்றேன், நான் ஏன் கஷ்டப்படுறேன், அதெல்லாம் பொய். அதெல்லாம் பொய். ஆண்டவனை குறை சொல்றதுக்கு யாருக்கும் தகுதியும் இல்லை, அவங்களுக்குள்ள அந்த அந்தஸ்தும் கிடையாது. நம்ம செய்த கர்மா, நம்ம செய்த புண்ணியங்கள், நம்ம செய்த பாவங்கள் தகுந்தமாக நம்மளுக்கு வாழ்க்கை அமையும். சரி இருக்கட்டும், பரவாயில்ல. இன்றைக்கி நான் அடிக்கடி இந்த பொருத்தத்தை பற்றி நிறைய விஷயம் நான் பேசுவேன். ஏன்னா எல்லா அப்பா அம்மாவும் பெண் பிள்ளை ஆண் பிள்ளை பெற்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த நட்சத்திர பொருத்தத்தை பற்றி நான் ஏற்கனவே கொஞ்சம் வரைக்கும் எந்த நட்சத்திரம் சேர்க்கணும் சேர்க்கக்கூடாது, அப்போ ஜாதக கட்டத்தை பொருத்தத்தை பார்க்கணும், இதெல்லாம் வந்து ஒரு சூஷ்மங்க. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து இணைக்கும் போது, அதாவது ஆணும் பெண்ணும் திருமணம் செய்ய வைக்கிறதுக்கு முதல் தகுதி வந்து ரட்சி பொருத்தமும் யோனி பொருத்தம் ரொம்ப முக்கியம். அடிக்கடி நான் சொல்லுவேன், ரட்சி பொருத்தம், யோனி பொருத்தம், தினம் பொருத்தம், மகேந்திர பொருத்தம், அப்புறம் வந்து வசிய பொருத்தம். இந்த 5 பொருத்தம் ரொம்ப முக்கியம். இந்த 5 பொருத்தம் 3 பொருத்தமாவது கண்டிப்பாக இருக்கணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் என் முன்னோர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னன்னு சொன்னால், இந்த நட்சத்திரத்தை வைத்து தான் நம்ம 10 பொருத்தம் 12 பொருத்தம் பார்ப்போம். இது நட்சத்திர பொருத்தம்னு சொல்லுவாங்க. இது A செக்ஷன். 2வது செக்ஷன் வந்து B செக்ஷன். அது என்னன்னா, இந்த ஜாதகம் யோக ஜாதகமா, இந்த யோக ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் இணையமா, லக்னாதிபதி எப்படி இருக்காங்க, 2ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்காங்க, 3ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்காங்க, 5ஆம் வீட்டு அதிபதி எப்படி இருக்காங்க, அப்படின்னு 12 வீட்டு அதிபதிகளும் நல்லா இருக்காங்களா, ஒத்து போவாங்களா, இதெல்லாம் வந்து கவனிக்கணும். இது 2வது விதம். 3வது விதம் வந்து ஒரு ஆணுக்கு ஆயுள் எவ்வளோ தூரம் இருப்பது, இந்த 30 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ள யோக தசை வருதா இல்லை பாவி தசைகள் வருதா எல்லாம் கவனிப்பது. இது 3வது பொருத்தம். 4வது வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து ரொம்ப ரகசியமான ஒரு விஷயம், என் முன்னோர் சொல்லிக் கொடுத்தது. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த டிக்டாக் நிறைய சாமியார் இருக்காங்க, நிறைய மந்திரவாதி இருக்காங்க, 2வது வந்து நிறைய குருமார் இருக்காங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நானே வச்சுருந்து என்ன அனுபவிக்க போகிறேன், கொஞ்சம் நாள் தான் இருக்க போகிறோம், 7 வயசு வரைக்கும், அதுக்கு மேலே ஆண்டவன் சித்தம். அதாவது இந்த நட்சத்திர பொருத்தை பார்க்கும்போது எனக்கு முன்னோர் சொல்லிக் கொடுத்த ரகசிய பாடம் என்னென்னா, ஒரு ஆண் ஜாதகத்தை நீங்கள் முதல் எடுத்து அந்த ஆண் ராகு பகவான் எடுத்துக்கணும். அவர் எந்த நட்சத்திரம் நிற்கிறாரு போது பார்க்கணும். அதே பெண் ஜாதகத்தை எடுத்து பெண் ஜாதகத்தில் ராகு பகவான் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார் பார்த்துக்கணும். இப்போ இந்த 2 நட்சத்திரத்துக்கு வைத்து நட்சத்திர பொறுத்து பார்க்கணுமா, இது ஒரு ரகசியம். வெளியே பார்த்தா சந்திர பகவான் எந்த நட்சத்திரம் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரம் எடுத்து வைத்து தானே நம்ம வந்து பொருத்தம் பார்க்கணும். ஆனால் ரொம்ப முக்கியமானது வந்து ராகு பகவான். ராகு தான் ஒரு மனுஷனை வந்து நல்லது கெட்டது எல்லாம் கொடுப்பது. ராஜயோகமான வாழ்க்கை யோக காரணி ராகு பகவான் தான். யோக காரகனும் ராகு பகவானும் ரொம்ப முக்கியம். அப்போ ராகு பகவான் நின்ற நட்சத்திராதிபதிக்கும் நட்சத்திரமும் ஆண் நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டு பெண் நட்சத்திரத்திலேயே ராகுபான் எங்கே நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை 2 நட்சத்திரத்தை வைத்து நட்சத்திர பொருத்தங்கள் பார்த்து அது ஒரு முடிவு. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதான் வந்து அழகாக பாடியிருப்பார். 2வது விஷயம் வந்து ராகு ரொம்ப முக்கியம். ராகு எல்லாம் வந்து ஒரு கெட்ட கரகம், அவர் வந்து தேவையில்லை நினைக்கிறாங்க. இல்லை, ராகு ரொம்ப முக்கியமான ஒரு ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்காரு பார்த்து தான் அவன் யோகமா அவயோகமா நிர்ணயம் பண்ணுறக்கூடிய ஒரு தகுதி அவருக்கு தான் உண்டு. ராகு பகவான் எங்கே நிற்கிறாரோ அந்த வீட்டு அதிபதி தன்மை தான் அந்த மனிதனுக்கு வேலை செய்யுமா. இப்போ எடுத்துக்காட்டு ராகு வந்து ஜென்மத்தில் இருக்கார், ஜென்ம லக்னத்தில் இருக்கார். நம்ம ரொம்ப பேசினா அப்புறம் ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கணும் என்கிட்ட, அது பெரிய தலைவலி.
இருந்தாலும் இந்த நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூணாவது வந்து ஒரு பாடல் இருக்குது. செங்கதிரவன் செய் சேர மங்கில் வாழ்வில் நூல் இழப்பால். செங்கதிரவன் செய் சேர மங்கின் வாழ்வில் நூல் இழப்பால் சொல்லி ஒரு கவி இருக்குது. இது என்ன கவினா, இது நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போது முக்கியம். சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறாங்களா முதல் பார்க்கணும். எந்த ஜாதகத்திலேயாவது ஆண் ஜாதகத்தில் இருந்தால் அதுக்கு விதிவிலக்கு இருக்க தான் கவனிக்கணும். அந்த சூரியன் சந்திரன் ஒன்றா சேர்ந்து இருந்தால் அந்த வீட்டில் வந்து சுபகரங்கள் பார்வை இருக்குதா, அந்த வீட்டு அதிபதிகள் எப்படி கையெல்லாம் கவனித்து முடிவு பண்ணணுமா. ஏன்னா சூரியன் சந்திரன் சேர்ந்து இருந்து ஒரு ஜாதகத்தை இணைக்கும் போது என்னைக்குந்தாலும் ஒரு நாள் ஒரு பிரச்சனை வருது. என்னைக்குந்தாலும் ஒரு நாள் அவங்க ஒரு பிரிவினை சந்திக்கிறாங்க, ஒரு கோர்ட் வரைக்கும் போயிட்டு இறங்குறாங்க, மனவேதனோட இதில் வந்து அனுபவத்தில் வந்து உண்மையாக தெரியுது. அதனால் இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்பா அம்மாங்கள் நானும் பிள்ளை பற்றவன் தானே, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்குல்ல. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு எச்சரிக்கை இல்லை, ஒரு முக்கியமான பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சில பேர் நினைக்கிறாங்கன்னா கணிதம் எல்லாம் ஒன்று தான். நிறைய விதமான பஞ்சாங்கம் இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கம், முதல் வந்து ரிஷி பஞ்சாங்கம், அப்புறம் கேபி சிஸ்டம், சாரா ஜோதிடம், பாரம்பரிய ஜோதிடம், அப்புறம் வந்து MP ராமன் ஜோதிடம். இதில் எல்லாமே ஜோதிடம்லாம் ஒன்று தான். எந்த ஜோதிடம் உங்களுக்கு சரியாக வருதோ அதை எடுத்துக்கப்பேன். எனக்கு வாக்கிய பஞ்சாங்கம் சரியாக வருது, வாக்கிய கணிப்பு சரியாக வருது, ஆனால் நான் அதை எடுத்துக்கிறேன். என் முன்னோர் சொல்லி கொடுத்தது, நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணது, அனுபவத்தில் இது பண்ணது எல்லாம் நான் எடுத்துக்கிறேன். மற்றவங்களுக்கு என்னென்ன பஞ்சாங்க அடிப்படை சரியாக வருது அதான். ஆனால் எல்லாமே ஒன்று தான், எதுவுமே பொய் கிடையாது. ரிஷிகள் எழுதி வச்சு எதுவுமே உங்களுக்கு பொய் இல்லை. அதனால் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இந்த நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போது ராகு பகவான் எங்கே நிற்கிற அந்த நட்சத்திரத்தையும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எடுத்து வச்சு அதுக்கு நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும். ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ராகுக்கு அந்த ராகுவுக்கு 1-5-9 நிற்கிறா, 3-6-8-12 நிற்கிறான்னு கவனிக்கணும். அது 3வது பொருத்தம். 4வது பொருத்தம். 5வது பொருத்தம் வந்து ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் எந்த நிலையில் இருக்கிறாங்க பார்க்கணும். நல்ல நிலையில் இருக்காங்களா. அடுத்தது வந்து பெண் ஜாதகத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் எப்படி இருக்கிற அது கவனிக்கணும். அது பாருங்கள், இவ்வளோ விதி இருக்குது. ஆனால் ஒரு பொருத்தம் பார்த்தா 50 விதி கூட கொடுக்க மாட்டாங்க. மேற்கொண்டு 10 விதி போட்டு கொடுங்கன்னா திட்டுறாங்க. நீங்கள் ரொம்ப கேட்குறீங்கன்ட்டு. பாருங்கள், தயவு செய்து இந்த பாடங்கள்லாம் வந்து கற்றுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எங்கள் மாதிரி குருமார்களுக்கு தான் தெரியும். அவங்க ஒரு 50 வழி கேட்டாங்கன்னா மேற்கொண்டு 10 வழி சேர்த்து கொடுங்க, பெரிய புண்ணியமாக போகும் உங்களுக்கு. ஏன்னா 70 வருஷம் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுற குருமார்களுக்கு 50 வழி கூட கொடுக்க மாட்டாங்க. பாருங்கள் நம்ம தமிழ் மக்கள் எப்படி இருக்காங்க, என்னத்தை சொல்கிறது நம்ம. அப்போ இன்றைக்கி என் பையன் இந்த ஜோதிடத்தை கற்றுக்கும் போது என்ன சொல்லுவோமா, நீ என்ன பண்ணி சம்பாதிச்சு இது பண்ண, நீ ஒரு ஜாதகம் பார்த்தா ஒரு 50 வழி கொடுக்க மாட்டானுங்க, நான் வேலைக்கு போகிறேன்னு போய் இப்போ எங்கள் அண்ணன் பிள்ளைங்களே வந்து ஜோதிடம் வந்து கற்றுக்குறாங்க சொன்னால், ஆமாம் நீங்கள் 10 வருஷம் படிக்கணும், அனுபவம் 10 வருஷம் அனுபவம் இருக்கணும், என்னத்தை சம்பாதிச்சிங்கன்னு கேட்குறாங்க. அது பக்கம் அது ஒரு குருமார்களோட பிரச்சனை. அதை விடுங்க. அதான் அன்றைக்கி சொல்லுவேன், குருமார்களுக்கு உங்களோட ஆத்மா குருக்கு குரு தட்சணை மாதம் கொடுங்கன்னு சொல்கிறேன். அது எனக்கு கொடுக்குன்னு சொல்ல நினைக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு குடும்ப குரு இருப்பார், ஒரு குருக்கள் இருப்பார். அவர் முழு நீங்கள் நல்லா வந்துட்டீங்க சொன்னால் குரு தட்சணை கொடுங்க, பெரிய புண்ணியம். பாருங்கள், ஒரு சத்தியமான சம்பவம் நடந்தது. இது வந்து நான் கண்டிப்பாக பகிர்ந்துக்கணும். என்னோட 3வது வீட்டு பாட்டி அம்மா அவங்க டிக்டாக் பார்ப்பாங்க போல. நான் இந்த சிராத்தத்தை பற்றி 3ஆம் மாதத்துலேயும் பேசிட்டு வரேன்ல, சிராத்தம் முக்கியம், சிராத்தம் எப்படி செய்யணும், என்ன மந்திரம் படிக்கணும். ஆனால் அவங்களுக்கு அந்த வசதி தான் இல்லை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா 7 மணிக்கு மேலே நான் சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு காயத்ரி மந்திரத்தை கற்றுக்கிட்டு அந்த கருப்பெல்ல மட்டும் வச்சு இடது கையில் தண்ணி வச்சு அவங்க தெரிஞ்ச மாதிரி அந்த காயத்ரி மந்திரம் 108 வாட்டி சொல்லி வீட்டு முன்னுக்கு அந்த இந்த செடி வந்துருக்குது. அவங்க செடி இந்த செடினா நல்ல செடி, அதாவது இது மருதாணி செடி. அந்த செடிக்கு தான் தர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. ஏதோ அவங்க அவங்க 60 வயசுக்காரங்க இப்படியே ஞாயிற்றுக்கிழமை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பா கனவுல வந்து அவங்க அப்பா கனவுல வந்து இது வந்து பொய் சொல்ல மாட்டேன், இது விஷயம்லாம் பையனுக்கு தெரியும், பொய் சொல்ல மாட்டேன். அவங்க அவங்க அப்பா வந்து ஒரு வாரம் முன்ன கண்ணில் வந்து நான் சந்தோஷமாக இருக்கிறமான்னு சொல்லிட்டு போனாங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்கன்ட்டு. அப்போ அவங்களுக்கு ஒரு மன திருப்தி ஆயிடுச்சுன்னா நம்ம செஞ்ச பூஜை இத்தனைக்கும் பெரிய அளவாக நம்ம செய்யலை. ரவி குருக்கள் சொன்னதே டிக்டாக்கில் கேட்டு அந்த ஒரு காயத்ரி மந்திரம் தான். அது என்ன காயத்ரி மந்திரம்னா, ஓம் தத்புருஷாய வித்மஹி மம ஜன்மே மாத்ரு பித்ரு நரக விமோகாய மோட்சகதி சித்தாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத்.
ருத்ரனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சூரிய நாராயணன். சூரிய பகவானுக்கு ருத்ரன் ஒரு பேர் உண்டு சமஸ்கிருதத்தில். அப்போ என்னடா அதே ஒன்று, அவங்க அப்பா வந்து எங்கள் அப்பா சொல்லிட்டு போகிறாங்க, சந்தோஷப்பட்டு. இந்த போன வாரம் ஒரு 100 வெள்ளி ஏதோ ஒரு இடத்துல நம்பர் அடிச்சிருக்குது, எந்த இடம் சொல்லக்கூடாது. என்கிட்ட வந்து நான் அன்றைக்கி வீட்டில் இருந்தேன், எப்பயும் வீட்டுக்கு போக மாட்டேன், வீட்டில் அன்றைக்கி இருந்தேன். அன்றைக்கி வந்து அவங்க கூப்பிட்டாங்க, ஐயா ஐயா வெளியே வாங்கய்யா. என்ன பாட்டின்னு, ஐயா குரு தட்சணை 10 வச்சிங்க. நான் என்னம்மா திரும்ப காசு கொடுக்குறீங்க? இல்லையா, நீங்கள் சொன்ன பாடத்தை நான் செஞ்சேன், எனக்கு ஒரு நம்பர் அடிச்சு, ஒரு சின்ன தொகை நம்பர் அடிச்சு, என் அப்பா கண்ணு சந்தோஷப்பட்டார், எனக்கு ஒரு மன பெரிய திருப்தி. எங்கள் அப்பாவுக்கு நான் எதுவும் செய்ய முடியல. ஏன்னா சில சாஸ்திரங்கள் பெண்கள் தான் தர்ப்பணம் பண்ணக்கூடாது, பெண்களை ஒதுக்கி வச்சுருக்காங்களே. பெண்கள் வந்து தர்ப்பணமே பண்ணக்கூடாதான், விண்டத்தை பிடிக்கக்கூடாதான். பாருங்க, இப்படிலாம் பெண்களை இறந்து பண்ணாமல் சுடுகாட்டுக்கு போகலாமா சொல்லுங்கள்? பெண்களை எல்லா விஷயத்திலும் வேதத்தை வந்து ஒதுக்குறாங்க. பெண்களை பாதுகாக்க தான் சொன்னாங்க தவிர பெண்களை எந்த வேதத்துலையும் ஒதுக்க சொல்ல. பெண்கள் தர்ப்பணம் செய்யலாம், கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் மட்டுமே பெண்ணும் அந்த கணவன் மேலே தர்ப்பணம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் உண்டு. அதாவது எந்த இடத்துக்கும் போகக்கூடாது, அது ஒரு சாஸ்திரம் உண்டு. அப்போ எனக்கு என்ன, நான் அந்த 10 வெள்ளி நான் மடித்து எனக்கு மனசில் ரொம்ப சந்தோஷமாச்சுன்னா, நான் சொல்லிக் கொடுத்த பூஜையே எனக்கு தெரியும், அது உயிர் உண்டு, கரெக்டாக வேலை செய்யும், கரெக்டாக செஞ்சால். ஆனால் ஒரு வயசான பாட்டி ஒரு 60 வயசில் அந்த இந்த பூஜை எளிய முறையில் அவங்க தெரிஞ்ச வரைக்கும் செஞ்சுருக்காங்களா இல்லையா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த 10 வெள்ளி மடித்து என் பர்ஸில் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு அது பெரிய தட்சணை. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு அவங்க முன்னோர்களுக்கு தெரியும் இல்லையா, நான் உண்மையான குருவாக இருந்ததால், நான் உண்மையான ஒரு முறையை சொல்லி கொடுத்ததால, அவங்க உண்மையாக நம்பி அதை செஞ்சு பலன் பார்த்ததால, இது உண்மைன்னு இயற்கைக்கு தெரியுது இல்லையா, இயற்கை நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த 10 நான் எப்பயும் செலவு பண்ண மாட்டேன், ஆயில் கலப்பை நான் வச்சுருப்பேன். முதன்னு இல்லை, ஒரு வயசான பாட்டி செஞ்சு பலன் பார்த்து எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். அதே மாதிரி மகாலய பட்சம் நேற்றுலேருந்து ஆரம்பம், இன்னைக்கு தேதி 8 இல்லையா, நேற்று கிரானம். இந்த 48 நாள், அதாவது தீபாவளி மறுநாள் வரைக்கும், ஐப்பசி அமாவாசை வரைக்கும் மாத்ரு பித்ரு காலம். அதாவது நான் வந்து அந்த தர்ப்பண வண்டி எள்ளு மட்டும் வச்சு சொல்கிற மந்திரம் என்ன, 2 பிண்டம் நித்திய பிண்டம் வச்சு செய்கிறது சிராத்தம், அது நித்திய சிராத்தம் எப்படி செய்வது, எளிய 2 மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் 5 மந்திரம், அப்புறம் 10 மந்திரம், 30 மந்திரம். இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே உங்களுக்கு கஷ்டம்தான், எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குங்க. நீ பாருங்கள், இப்போ மேக்கப் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் பிடிக்குது, வெளியே போகிறதுக்கு. ருசியாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு 2 மணி நேரம் சமைக்கிறோம். ஆனால் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒரு பிடி பிண்டம் கொடுப்பதுக்கு யோசிக்கிறோம். சிலர் சாமியே கும்பிட மாட்டாங்க, சாமி இல்லை, பூதம் இல்லை, ரிஷிகள் இல்லை, வேதம் இல்லை, அதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் செத்த பிறகு அவங்க பழத்தை வச்சு சாமியை கும்பிடணுமா? கதையை பார்த்தீங்களா? சாமி இல்லை, பூதம் இல்லைன்றாங்க, செத்த பிறகு மோட்சத்துக்கு போகணுமா இறைவன்கிட்ட? அது எப்படி சாத்தியமாகும்? அதே மாதிரி அறியாமை, மக்களோட அறியாமை தான். அதனால் இந்த மகாலய பட்ச பூஜையை, இந்த சிராத்தத்தை கண்டிப்பாக செய்யுங்க. அதே மாதிரி அடுத்த வருஷத்துடைய கேது கிரகஸ்த சந்திரகிரகணத்தை பற்றி இப்போயே நான் சொல்லிட்டேன். அப்போ இப்போலேருந்து ஒரு மந்திரத்தை, ஒரே மகாலட்சுமி மந்திரம் நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு கவனிங்க, அவ்வளோதான். நீங்கள் நான் வந்து எந்த ஒரு பூஜையும் சொந்தமாக நான் உண்டாக்கணவே கிடையாது. எல்லா ரிஷிகள் எழுதி வச்சது, என் முன்னோர் சொல்லி கொடுத்தது, நான் செய்த பலன் பார்த்தது. லட்சுமி மந்திரம் மட்டும் கற்றுக்கிட்டு டெய்லி ஒரு 21 முறை, சுரண பயிர காய்ச்சி மந்திரத்தை டெய்லி 21 சொல்லிகிட்டே வாங்க. அந்த கிரான நேரத்தில் நீங்கள் உட்காந்து சொல்கிற அந்த ஒரு 2 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கண்டிப்பாக நான் வந்து அந்த கிரானத்தை வந்து நழுவு விட்டுறாதீங்க. அடுத்த வருஷம் ஒரு கிரானம், இப்போ இல்லை, இப்போ முடிஞ்சு கிரானம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 4 கிரானம் வரும், ஏதோ சில 5 கிரானம் வரும். இந்த 5 கிரான நேரத்தில் நம்ம செய்கிற பூஜைக்கு 100 மடங்கு இல்லை, 1000 மடங்கு சக்தி உண்டு. அதே மாதிரி இப்போ மகாலய பட்ச பூஜையை தெரிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. இப்போ இந்த புலனாய் டிக்டாக் கூட சொல்லக்கூடாது, புலனாய்வுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து கற்றுக்கிட்டிங்களா, தப்பாக செஞ்சாலும் உங்கள் முன்னோர்களுக்கு உங்களுக்கு தெரியும், அவங்க உங்களை சபிக்க மாட்டாங்க. அவங்கள மனதால் நினச்சி இந்த சிராத்தத்தை, தர்ப்பணத்தை, எளிய முறையில் பிண்ட தர்ப்பணத்தை செய்யுங்க. வசதி இருந்தால் குருமார்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு திலாயாகம் பண்ணுங்க, திலாயாகம் பண்ணு. அதே மாதிரி 3வது விஷயம், கிரிய நம சிவாய பைரவ சிவம், என்னன்னா ஒரு 18 வயசு ஒரு ஆண் மகனுக்கோ கந்தர்வராஜ மகா யாகமும் காலபைர யாகமும் செய்யுங்க. அது நல்ல திருமண வாழ்க்கையை கொடுக்கும். இது ஒரு பொண்ணாக இருந்தால் சுயவர கால பார்வதி யாகமும்
காலபைரவர் யாகம் செய்யுங்க, தனிப்பட்ட முறை செய்யுங்க. எல்லா குருமாரும் தனிப்பட்ட இடம் வச்சுருப்பாங்க. உண்மையிலே பார்த்தா 12 வயசில் ஒரு ஹோமம் செய்யணும். 12 வயசில் ஒரு ஹோமம், அப்புறம் 3 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். நீங்கள் இந்த அப்பா அம்மா நான் கேட்டுக்கிறேன். அப்படி உங்களால் செய்ய முடியல, வசதி குறைவாக இருந்தால் இந்த மந்திரங்கள் சொந்தமாக கற்றுக்க நீங்களே சொந்தமாக எளிய முறையில் செஞ்சு கும்ப நீரால் குழந்தைக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். இது ரொம்ப யோகம். ஏன்னா நம்மளோட பிறப்போட ரகசியம் என்னென்னா, அடுத்த தலைமுறைகளை நம்ம யோகமாக பிறக்க வைக்கணும், யோகமாக ஜாதகத்தை அமைக்கணும் சொல்லி தான். அதனால் இன்றைக்கி தேதி ஆண்டவன் அருளோட, புவனேஸ்வரி பைரவர் அருளோட மகாலய பட்சம் நம்மளுக்கு ஆரம்பிச்சிருச்சு. தொடர்ந்து இந்த 48 நாள் தீபாவளி அமாவாசை, ஐப்பசி அமாவாசை வரைக்கும் முன்னோர்களை பாவித்து நீங்கள் எளிய முறையில் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் செய்யலாம், வீட்டுக்கு பின்னாடி செய்யலாம். ஆனால் கருப்பில் கலந்த தண்ணியை வீட்டுக்கு ஊற்றக்கூடாது. வீட்டுக்கு வெளியே செடி ஓரங்களில் தான் ஊற்றணும். இதுதான் ரொம்ப முக்கியம். சரியாமா? அதே மாதிரி சில பேர் செய்கிறாங்கன்னா வாளியில் கலந்து இந்த பிண்டத்தை கலந்தோ இந்த தர்ப்பணம் பண்ணோ அந்த வாளியை எடுத்து போயிட்டு ஆற்றுல ஊற்றுறாங்க. ஆற்றுல ஊற்றக்கூடாது. ஆற்று ஓரத்தில் ஒரு செடி மரவேலில் ஊற்றினா மண்ணுக்கெல்லாம் பூமியில் அப்படியே அமைங்கிடும். அதனால் காசிகாலா பைரவி பைரவரப்புரம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம், ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.